தமிழ் வங்கியிலிருந்து வந்தது முதல் ஏதோ யோசனையாகவே இருக்கும் ஆதிராவை பார்த்து, என்ன ஆதிரா யோசனை? ஆதிரா, சர்டிஃபிகேட் இல்லாமல் ஏதும் பண்ண முடியாதா? தமிழ், என்ன பிரச்சனை? ஆதிரா, என்னால் அங்கே இருக்கிறவங்க முகத்தில் விழிக்க முடியுமான்னு தெரியலை. இருக்கக்கூடாதது தயக்கம். நீ தயங்கினா பிஸ்னஸ் பண்ண லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்கு லோன் சர்டிஃபிகேட்? ஆதிரா, நோ, என்னை குறைவாக எடை போடாதே. என்னால் முடியும். நாளைக்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரேன். தமிழ், ஆதிரா குழந்தை? தமிழ், கூட்டிட்டு போயிடலாம். இல்லைனா பாலுக்கு அழுவா. 6 மாத குழந்தை, அத்தையால் சமாளிக்க முடியாது. ஆதிரா, அப்போ எங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வருவது உன்னோட பொறுப்பு. நரேஷ், ஆதிரா வந்தாளா என்று அதிர்ந்து நின்றவன் புது மாப்பிள்ளை. சித்ராவுக்கும் அவனுக்கும் அன்றைய நாளில்தான் திருமணமாகி இருந்தது. ஆமாம் சார், உங்கள் கல்யாணத்தால் எங்களால் தகவல் கொடுக்க முடியலை. எப்போ வந்தா? எதுக்கு வந்தா? காலையில் வந்தாங்க சார். அவங்க சர்டிஃபிகேட் வாங்க வந்தாங்க. வாங்கிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. நரேஷ், ஏன் என்கிட்ட சொல்லலை? எங்கே இருக்கேன்னு சொன்னாலா? அட்ரஸ் கொடுத்தாலா? ஃபோன் கொடுத்தாங்க சார். எல்லாமே நம்ம பழைய ரெஜிஸ்டரில் இருக்கிற விவரம்தான். அப்படியே எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நரேஷ், அவளை அப்படியே கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம். அவங்க கை குழந்தையோட வந்தாங்க. குழந்தை அழுதுட்டே இருந்தது. அவங்க அவசரமாக போகணும்னு சொன்னாங்க. அதனால் எங்களால் அவங்களை நிறுத்த முடியலை. நரேஷ், குழந்தையோட வந்தாங்களா? நரேஷ் வேதனையில் உட்கார்ந்தான். அவ உயிரோட குழந்தை ஆதியோடது. அவ கர்ப்பத்தை கலைச்சதா சொன்னது பொய். இப்போ திடீர்னு சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கானா? வேலைக்கு போக போகிறாளா? குழந்தையை வச்சுக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறாளோ? எப்படி இருந்தா? மீன்ஸ் தெளிவாக நல்லா இருந்தாளா இல்லை வாடி போய் கஷ்டப்படுற மாதிரி இருந்தாளா? நல்லா இருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க. குழந்தை பிறந்ததால் இருக்கலாம். எங்கே இருக்கான்னு சொல்லவே இல்லையா? நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், சொல்லவே இல்லை. ரொம்ப கேள்வி கேட்டு லேட் பண்ணிங்கன்னா என்னை யாராவது எதிரிகள் பார்த்து கொலை செய்தாலும் செய்திடுவாங்க சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஆதி சார் உட்கார்ந்திருந்த சீட் பார்த்து அழுதாங்க. அப்புறம் அவசரமாக கிளம்பிட்டாங்க. வேற யாரையும் பார்த்து பேசக்கூட இல்லை. அவ இங்கிருந்தா ஆபத்துன்னு சொன்னாளா? அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை பற்றி கேட்டாளா? அவங்களா கேட்கலை, நான் தான் சொன்னேன். உங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம்னு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆதிரா, உன்னை என் அருகில் வைத்து பார்க்க எனக்கு கொடுப்பனை இல்லையா? பாஸ்கர், ஆதிரா இன்னைக்கு வந்திருக்கா. புயல் மாதிரி நாம் சுதாரிக்கிறதுக்குள்ளே மறைஞ்சு போயிட்டா. கௌதம், தேட சொல்லு. எப்படி வந்தா? பாஸ்கர், அவனே தேடி பார்த்துட்டான். அவ வந்தது தெரிஞ்சதும் மண்டபத்தை விட்டு வந்து தேடி இருக்கான். ஆனால் அவளை பற்றி எந்த ஒரு சுவடும் இல்லை. ஆனால் அவ வந்தது கையில் ஒரு குழந்தையுடன். தலையில் கை வைத்து கொண்டான். நம்ம குற்றத்தோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. அவ கருவை கலைச்சிட்டு போனதா ராகவன் சொன்ன. பாஸ்கர், நாம் என்னவோ பெரிய இக்கட்டில் மாட்டிக்கிட்டோம்னு தோணுது. எதுக்கு அவ மேலே நமக்கு வெறுப்பு வந்தது? எதுக்காக அந்த வெறுப்பை வளர்த்துக்கிட்டோம்? கௌதம், நீதான் காரணம். அந்த பொண்ணு மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறான்னு முதல் அபிப்பிராயமே தப்பா விழுந்துட்டு. பாஸ்கர், ஏன் நீ நான் சொன்னது தப்புன்னு சொல்லி இருக்கலாம் தானே? கௌதம், இப்போ நாம் சண்டை போடுற நேரமில்லை. அவளை தேட ஆட்களை அனுப்பலாம். பாஸ்கர், அதுதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலை. ட்ரெயின், பஸ் எதுலையும் அவ போன மாதிரி சுவடே இல்லை. உள்ளூரில் இருந்தால் எப்படியும் நம்ம இவ்வளவு நாள் தேடியத்துக்கு கிடைக்காம போக மாட்டா. ஏதோ அவளை பற்றி புதிராவே இருக்கு. கௌதம், காரில் வந்திருந்தா? பாஸ்கர், அந்த ஏரியா கேமரா எல்லாம் தேடியாச்சு. அவ நடந்து போனதுக்கு அடையாளம் இருக்கு. ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அவளோட அடையாளமே தெரியாமல் போச்சு. கௌதம், அப்போ அவ யார் கண்ணிலும் படாமல் இருக்க நினைச்சிருக்காளா? இல்லை, இந்த விஷயத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். அவளை மிரட்டுவது யார்? ஆதிரா காரில் தூங்கும் குழந்தையை மார்பில் போட்டுக்கொண்டு காரோட்டி கொண்டிருந்த தமிழிடம், தமிழ், என்னால் ஆதி மாதிரி பவர்ஃபுல்லாக மாற முடியுமா? தமிழ், ஆதி அளவுக்கு உழைக்கணும். அவரை மாதிரி விடாப்பிடியாக இருந்து சாதிக்கணும். ஆதிரா, ஆமாம், நான் டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தப்போ பிடிவாதமாக முடியாதுன்னு சொல்லி நாளடைவில் என்னை
அவரை விரும்ப வச்சார். இப்போ அவரை பத்தி மட்டுமே நினைக்க வச்சிருக்கார். பிடிவாத தமிழ். அப்போ அவரோட மனைவி நீ எப்படி இருக்கணும்? ஆதிரா, இருப்பேன், கண்டிப்பா சாதிப்பேன். அவரோட குழந்தைக்கு அவர் இருந்தா எப்படிப்பட்ட எதிர்காலம் கொடுப்பாரோ அதுபோல நான் அமைச்சு கொடுப்பேன். தமிழ். மேடம் பெரியாளா ஆனா என்னை மறந்துடாதீங்க. ஆதிரா, என்னோட வளர்ச்சியில் நீதான் முக்கிய பங்கு வகிக்க போறே. என்னைக்கும் உனக்கு நன்றி விசுவாசமாக இருப்பேன். தமிழ். பெரிய வார்த்தை வேண்டாம். நீ பெரியாளா ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே உன்னை வச்சு நானும் கொஞ்சம் வளர்த்துக்கிறேன். ஆதிரா, என்ன சாப்பிட்ட? இனிப்பு ஏதாவது சாப்பிட்டியா? அப்படியே இனிமையா பேசுற. தமிழ். சாப்பாடு பத்தி இப்போதான் நினைவுக்கு வருது. சரி வா, எங்காவது சாப்பிடலாம். குழந்தைக்கு பால் கொடுக்கிற பசியோட இருந்தா அவ கத்தி தள்ளிடுவா. வழியில் ஒரு ஹோட்டலில் ஆதிரா, இங்கே ஏதும் கேமரா இருக்காது தானே? தமிழ். நீ காரிலேயே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன் என்றவன் அவளை பார்த்து, உனக்கு நிஜமாவே அப்படி ஒரு மிரட்டல் இருக்கா? ஆதிரா கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள். ஆமாம் என்று தலையாட்டினாள். தமிழ். சாரி, நான் நினைச்சு பார்க்கலை. உன்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. ஆதிரா. தமிழ். நீங்க வருத்தப்பட ஒண்ணுமில்லை. நான் எல்லாத்தையும் சந்திச்சு தான் ஆகணும். போங்க, எனக்கு பசிக்குது. இல்லைனா திதியை எழுப்பி விட்டுடுவேன். தமிழ். அம்மா தாயே, 5 நிமிஷம் என்று பாய்ந்து ஓடினான். அங்கு அவன் கண்ட காட்சி நிஜமாவே உடல் சிலிர்த்தது. அவனிடமே சிலர் போனில் ஆதிரா போட்டோவை காண்பித்து விசாரித்தனர். அவர்களில் ஒருவன் போனில், சார், நம்ம ஊருக்கு வரும் ஹைவே ஹோட்டல் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும். ஒருவேளை காரில் வந்திருந்தா எங்கேயாவது சாப்பிட வந்திருப்பாங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்கும். தமிழ். அவசரமாக தயாராக இருந்த இட்லியை வாங்கி கொண்டு பணத்தை திணித்துவிட்டு சில்லறை வாங்கும் அளவுக்கு நேரம் இல்லாமல் காரை கிளப்பி சென்றான். தமிழ். ஆதிரா, நீ சொன்னது உண்மைதான். நல்ல வேளை நீ வெளியே வரலை என்றான் காரோட்டி கொண்டே. அவளோ நடுக்கத்துடன் குழந்தையை இறுக்கி அணைத்து கொண்டாள். அவளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவளை தேடுபவர்கள் அவளை அரவணைக்கத்தான் தேடுகிறார்கள். நந்து அழுது கொண்டிருந்தான். அவனுக்கு அப்படி என்ன ஆபத்து? எதுக்காக ஓடி ஒளையறான்? கார்த்திக் அவனை அணைத்து கொண்டு, பெரிய மனுஷன் ஆயிட்டான். குழந்தை இருக்காம் அவனுக்கு. உடம்பெல்லாம் சிலிர்க்குது. அப்படியே அவனோட குழந்தையை நெஞ்சோடு அணைச்சிக்கணும் போல. மீனு, எப்படியாவது கண்டுபிடிச்சிடுங்கடா. எனக்காவது சுத்தி இத்தனை பேர் இருக்கீங்க. அவன் பாவம்டா, தனியா என்னவெல்லாம் கஷ்டப்படுறானோ. நந்து. பிரின்சி ஆட்களை அனுப்பி இருக்காரு. அவராலேயே கண்டுபிடிக்க முடியலைன்னா நம்மால முடியாது. ஆனா அவர் கண்டுபிடிச்சுடுவார். ஆனால் ஆதிராவே நினைத்தாலே ஒழிய வேறு யாராலும் அவளை கண்டுபிடிக்க முடியாது. அவள் அவளுடைய நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்தாள். மியாமியில் பாட்டி ஆதியை சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். ஆதி, கொஞ்சமாவது யோசி. கல்யாணமான பிறகு அந்த பொண்ணை நெருங்காம இருந்தா அவள் எவ்வளவு வேதனைப்படுவா? ஆதி ஒரே வார்த்தையாக, எனக்கு பிடிக்கலை, என்னால முடியாது. பாட்டி. என்ன காரணம்? ஹாஸ்பிட்டல் போகலாமா? விவரமா டாக்டர்கிட்ட பேசலாம். ஆதி பாட்டி சொல்ல புரிந்து கொண்டான். ஆமாம், நான் ஆண்மை இல்லாதவன்தான். என்னால் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இல்லை, நீங்களே சமாளிங்க. பாட்டி அதிர்ந்தாள். அதுக்கு நிறைய மருத்துவம் இருக்கு, சரி பண்ணிக்கலாம். ஆதி, எனக்கு தேவையில்லை. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆஃபீஸ் போகிறேன். பாட்டி, இந்த பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லிட்டு போ. ஆதி, அப்படி ரொம்ப தேவைனா டிவோர்ஸ் கொடுத்துடலாம் என்று எழுந்து நடந்தான். ஹாஸ்பிட்டலில் டாக்டரிடம், இந்த இன்ஜெக்ஷன் இன்னும் எத்தனை நாள் போடணும்? எப்போ எனக்கு பழைய நினைவு வரும்? டாக்டர், சொல்ல முடியாது, சீக்கிரமே வந்துடும் என்று சொல்லி ஆதிக்கு இன்ஜெக்ஷன் போட்டான். 1 வருடம் 6 மாதம் ஆச்சு. இன்னும் நான் உங்களை நம்பணுமா? டாக்டர் நடுங்கினார். ஆதி கிளம்பியதும் ராகவனுக்கு ஃபோன் செய்தான். சார், ஆதி ரொம்ப கேள்வி கேட்கிறார். நமக்கு தெரியாமல் வேற எங்கேயாவது அவர் செக் பண்ணினார்னா உண்மை தெரிஞ்சிடும். என்னால் இதுக்கு மேலே இதை தொடர முடியும்னு தோணலை என்று சொல்லிவிட்டு ஃபோன் வைத்தான். ராகவன் முகத்தை தூக்கி கொண்டு ஹாலில் அமர்ந்தார். டாக்டர் இனிமே தொடர்ந்து பொய் சொல்வது கஷ்டம்னு சொல்லிட்டான். என்ன பொய்? டாக்டர் என்ன சொன்னார்? ஆதி பத்தியா?
ராகவன் இல்லை, நீ உள்ளே போ. ராணி என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? ராகவன் இல்லேன்னு சொல்லறேன் இல்ல என்று சொல்லிவிட்டு ராகவன் வீட்டில் இருந்த ஆபீஸ் ரூமுக்கு சென்றான். ராணி யோசனையில் ஆழ்ந்தாள். பாட்டி ராணிக்கு தெரியாமல் ராகவன் இருக்கும் அறைக்குள் நுழைந்தாள். பாட்டி கவனிச்சு பேச மாட்டியா? ராகவன் அந்த ஆளு சொன்னதை கேட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. பாட்டி ராணி ஏதும் பெருசு பண்ணிடாம இருக்கணும். ராகவன் வேற டாக்டர் பார்க்கணும். இந்த ஊசி போடாம இருந்தா சீக்கிரம் அவனுக்கு நினைவு திரும்பிடும். அப்புறம் அவன் என்னை எதிர்க்க ஆரம்பிச்சிடுவான். அவனை இப்படி கட்டுப்படுத்தி வச்சிருந்தாதான் அவன் என்னோட காலை சுற்றி வருவான். பாட்டி பார்த்து நடந்துக்கோ. அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம், இந்த ஊசியால் அவனுக்கு எந்த மாதிரி பக்க விளைவுகள் இருக்கும்? ஏன்னா கல்யாணமாகி வருஷ கணக்கில் ஆச்சு, இன்னும் அந்த பொண்ணை தொடாம ராகவன் இது வேறையா? போமா, இப்போ இது ரொம்ப முக்கியமா? பாட்டி நீயே பார்த்தேதானே டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லறான். ராகவன் நிஷா என்ன சொல்லறா? பாட்டி அவளை கட்டுப்படுத்த முடியல. தினமும் வெளியே போயிட்டு குடிச்சிட்டு வரா. சில நேரம் ஆம்பளைங்க கூட்டிட்டு வந்து விடுறாங்க. அசிங்கமா இருக்கு. கேள்வி கேட்க வேண்டியவன் அமைதியா இருக்கான். நம்மால எதுவும் கேட்டு முடியலை. சார் உங்களை பார்க்க இந்தியன் ஆர்மி ஆபீசர் ஒருத்தர் வந்திருக்கார். ஆதி மனதில் சந்தோஷப்பட்டார். யாராவது தனக்கு தெரிந்தவராக இருக்குமோ? எப்படியாவது தன்னுடைய பழைய நினைவுகள் திரும்ப வாய்ப்பு இருக்குதா? வர சொல்லு. ஆதியின் அறையில் ஒரு இளைஞன் நுழைந்தான். ஆதியின் முன் அமர்ந்தான். ஆதி அவன் ஏதாவது சொல்வானா என்று எதிர்பார்த்து காத்திருந்தான். நீங்க? அவன் சார் உங்களுக்கு என்ன நினைவில்லையா? நாம எல்லோரும் ஒன்னா வேலை செய்தோம். சாரி, நடுவில் ஒரு விபத்தில் நினைவுகளை இழந்துட்டேன். உங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சா விவரங்களை சொல்லுங்க ப்ளீஸ். அவன் சார் நான் உங்கள் ஜூனியர், ரொம்ப மரியாதையாக பேசாதீங்க, எனக்கு சங்கடமாக இருக்கு என்று அவனை பற்றி விவரித்தான். ஆதி என்னோட ஃப்ரெண்ட் பேர் என்ன? அவன் கௌதம் சார், அவரோட தம்பி கூட ஆர்மியில் டாக்டர். ஆதி ரொம்ப நன்றி. நீங்கள் இங்கே வந்த விஷயம்? சார் என்னோட தங்கச்சியை வெளிநாடு அடிக்க வைக்க உதவினீங்க. இந்த ஒரு வருடம் உங்களோட உதவி கிடைக்கலைனாலும் தொடர்ந்து படிச்சிட்டா. இந்த ஊரில் வேலை கிடைச்சிருக்கு. அவளை கூட்டிட்டு வந்தேன். உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போக வந்தேன். இருவரும் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு அவன் கிளம்பினான். ஆதி உன்னோட ஃபோன் நம்பர் கொடு, கௌதம் நம்பர் இருந்தா கொடு. அவனோட நம்பர் கொடுத்து விட்டு கௌதம் சார் நம்பர் இல்லை, அவரோட தம்பி அஸ்வின் நம்பர் கொடுக்கிறேன் என்று கொடுத்து சென்றான். ஆதிக்கு ஒரு நம்பிக்கை துளிர்த்தது. அஸ்வின் நம்பருக்கு ஃபோன் செய்தான். ஸ்விட்ச் ஆஃப். அங்கே இரவாக இருக்க வாய்ப்பிருக்கு, அப்புறமாக மறுபடியும் ஃபோன் செய்து பார்க்கலாம் என்று விட்டுவிட்டான். இரவு ராஜமாணிக்கம் உடல்நிலை தேறியதாக சொல்லி குடும்பத்தினர் அனைவரும் அங்கே இருக்க கண் விழித்தவர் ஆதியை தேட ஆதி வந்து நின்றான். ராஜமாணிக்கம், ஆதி என்ன ஆனாலும் ஆதிராவை கைவிட்டுடாதே. அவ உன்னோட மனைவி. வீட்டில் சொல்லாமல் நான் உனக்கு திருமணம் செய்து வைத்தது உனக்கு வருத்தமாக இருக்கலாம். அதுக்காக நீ உனக்கு பிடிச்ச நிஷாவை கல்யாணம் பண்ணி இருக்கலாம். ஆனால் அவளை உன்னோட கையில் பிடிச்சு கொடுக்கும்போது அவளை என்னைக்கும் கைவிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அதை காப்பாத்து என்று சொல்லி அவனுடைய சத்தியத்தை நினைவுபடுத்திவிட்டு இறந்தார். அவருடைய ஈம காரியங்கள் முடிந்ததும் ஆதி மெதுவாக ஆரம்பித்தான். அம்மா, யாருமா அந்த ஆதிரா? ராணி வாய் திறக்கும் முன், பாட்டி அவ உன்னோட கடந்த காலம். நீ அவளை காப்பாற்ற அடிபட்டுக்கிட்ட. ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சிக்க விரும்பாமல் விவாகரத்து கடிதத்தில் கையெழுத்து போட்டுட்டு வேற எவனோடவோ ஓடி போயிட்டா என்று அவள் சொல்ல விவாகரத்து காகிதங்களை அவன் முன் தூக்கி எறிந்தான் ராகவன். அதை பிரித்து படித்தான் ஆதிரை செல்வி. என்னவோ அந்த பெயர் அவனுக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்தது. உடல் செழித்தது. நான் கையெழுத்து போடாம எப்படி விவாகரத்து? ராகவன் திருவென விழித்தான். விவாகரத்து ஆகாம எப்படி எனக்கு வேற கல்யாணம் செய்து வச்சிங்க? நான் இந்தியா கிளம்புறேன் என்றான்.